எல்லோருக்கும் வணக்கம். உண்மையாகவே நாங்கள் பதவி ஏற்றுட்ட பிறகு செயல்பட ஆரம்பித்தது இன்றைக்கி தான். ஏன்னா நாங்கள் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே தீபாவளி வந்துச்சு. தீபாவளி கடந்து நாங்கள் இதை தான் முதல் திட்டமாக வச்சுருந்தோம். உடனே பெரும் மழை வந்துச்சு. அதனுடைய நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்தோம். இன்றைக்கி இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப அத்தியாவசியமான இந்த பணியை தொடங்கியிருக்கோம். எங்களுக்கு என்னென்னா, நாங்கள்லாம் தம்பி கார்த்திக் இவங்கெல்லாம் இப்போ வந்த குழந்தைங்க. சிவகுமார் என்ன சொன்ன மாதிரி இதுக்கு பின்னால் ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்குது. ஸோ இந்த வழித்தடம், இந்த ரோடு போட்டு வச்சவங்களுக்கு மரியாதை செய்யணுன்றது தான் இந்த திட்டம். அதுக்கு ரொம்ப தேவை டேட்டா பேஸ். யார் யார் என்னென்ன நிலையில் இருக்காங்க, என்ன வயசு, என்ன பொருளாதார நிலையில் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக போச்சு. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, நாங்கள் இந்த தேர்தல் சம்பந்தமாக முதல்ல நாடக கலைஞர்களை நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இந்த இளைய தலைமுறை நேருக்கு நேராக அவங்கள இந்த தேர்தல் காரணமாக போய் சந்திக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கார்த்தி தம்பியெல்லாம் முதல் முறை மதுரை கூட்டத்தை போகும்போது அழுதுட்டார். சார் என்ன சார் இப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்களாம் நம்ம மெம்பர்ஸாக எத்தனை நாளாக ஏன் பார்க்கலன்னு. அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு பறக்குது. சார் இவங்களை நம்ம அப்போவே சொன்னாங்க. அப்போவே விஷாலும் கார்த்திகம் சொன்னார், சார் இவங்களை நம்ம ஓட்டாக பார்க்கக்கூடாது. இவங்கெல்லாம் நம்ம சினிமாவில் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம், பல லட்சம் சம்பாதிக்கிறோம். இவங்க நாடகத்தை நம்பியே இங்கே இருக்கிறாங்கன்னா இவங்க தான் சார் பெரியவங்க. இவங்களை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அப்போ தோணுது தான். நாங்கள் தேர்தலில் ஜெயிக்கிறோமா இல்லையா, பதவி வருமா இல்லையான்ற நேரத்திலேயே மிகவும் அக்கறைப்பட்டு இந்த நாடக கலைஞர்களை, மூத்த கலைஞர்களை, யாரும் சீண்டி பார்க்காத இந்த வெறும் ஓட்டி வங்கிகளாகவே வைக்கப்பட்டிருந்தவர்களை பற்றி தெரிந்து கொள்ள அன்றே நாங்கள் முடிவு செய்தோம். பதவி ஏற்றிட்ட பிறகு எல்லாருக்கும் எல்லா உதவியும் போய் சேரணும். யாருக்கு என்னென்ன பொருளுதவி தேவைப்படுதா, கல்வி உதவி தேவைப்படுதா, அவங்க சார்ந்திருக்கவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுதான்னு பட்டியலிடுறதுக்கு நம்மளுக்கு டேட்டா பேஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். விண்ணப்ப படிவங்களில் இருக்குது, அவங்க பேர் இருக்குது, வயசு இருக்குது, முகவரி இருக்குது. அதுக்கு மேலே அவங்கள பற்றி ஒரு விவரணையும் கிடையாது. நாங்கள் முந்தானத்து ஒரு டெஸ்ட் ஷூட் ட்ரை பண்ணோம். இது எப்படி நடத்தலான்றதுக்காக ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணோம். இதே நந்தா, ஹேம்சந்திரன், உதயா அவங்கெல்லாம் பண்ணாங்க. உடனே ஃபோன், சார் என்ன சார் நம்மள ஜூனியர் ஆர்டிஸ்டெலாம் இருக்கவங்களே இவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறாங்க, ஏன் சார் இத்தனை நாள் தெரியாமல் போச்சுன்னு சொன்னீங்களா இல்லையாப்பா? ஸோ அவங்கள வெறும் வயசையும் முகவரியும் வாங்கி வச்சுக்கிற ஒரு விஷயமா இல்லை, அவங்கள பற்றி முழு ஜாதகமே நாங்கள் கணிக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன திறன் இருக்குது, இதில் பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இந்த டேட்டா பேஸ் எதுக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த டேட்டா பேஸ் இருந்தால் தான் யாருக்கு இது வரைக்கும் தொழில் முறையாக ஒரு உதவி கிடைக்கலையோ தொழிலை எங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். யாருக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆக இதுக்கு உச்சகட்ட ஒரு இது ஒரு நோக்கு குருதட்சணைன்றது. சிவகுமார் அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைக்கி நம்ம ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையாக சினிமாவுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னால் அந்த ரோடு போட்டவங்க யார்? 8 வயசில் பசியோடு அலைஞ்சு அந்த சிவாஜி கணேசன் போட்டது. ஊராக டென்ட்டு கொட்டாயில் போய் நாடகம் போட்ட எம்ஜிஆர் சார்லேருந்து, சிவாஜி சார்லேருந்து, கேபி சுந்தராம்பாள்லேருந்து எத்தனையோ கலைஞர்கள் போட ரோட்டில் இன்றைக்கி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம்னா அவங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்யணும். எங்களுக்கு முன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு சங்கத்தை உருவாக்கின எங்களை மூத்தோர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றிக்கடன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த இளைய தலைமுறை இருக்குது. அதுக்காகத்தான் இந்த குருதட்சணை திட்டம். அந்த குருதட்சணை திட்டத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த டேட்டா பேஸ். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, எங்கள் சங்கத்துக்குள்ளே சொல்ல போனால் எங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. மிக பிரமாதமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கல்யாண வீடு மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் பல திட்டங்களை இதன் மூலமாக நாங்கள் அறிவிக்க முடியும். ரொம்ப நன்றி சார். முதல் கட்டமாக இந்த திட்டத்திலேருந்து எவ்வளோ பேர் இன்றைய தினம் பயன்பெற இருக்காங்க? அதுக்கான இதை வழங்கியிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு 250 பேருக்கு. ஏன்னா இப்போ தான் நான் சொன்னேன், டேட்டா பேஸ் இப்போ தான் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் எங்களுக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதுன்னு. இன்றைக்கே திட்டங்கள் சில பேருக்கு அறிவிச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் ஒரு 10 பேர் 15 எத்தனை பேருக்கு 3000 பேர் இருக்குது இன்றைக்கி தெரிஞ்சவங்களே. ஆனால் இன்றைக்கி இந்த டேட்டா பேஸ் எங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். 3500 பேருக்கும் என்னென்ன உதவிகள் தேவைப்படுமோ எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும்.
ஆமாம், இது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து மெடிக்கல் கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா திரும்பி அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால டாக்டர் லங்கேஷ் பிரணவ் ஐ கேர்லேருந்து, ஜெய்சங்கர் காஸ்மோபாலிஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து, டாக்டர் தீபா, டாக்டர் சுதீர் லோதியா இவங்கெல்லாம் வந்து அவங்களாவே முன் வந்து எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வர்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ சிகிச்சையும் மருத்துவ உதவியும் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஆக இது ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு குடும்பத்தினுடைய மிக பெரும் விழா. ஆமாம் ஆமாம், அந்த நீக்கப்பட்ட உறுப்பினர்களை எந்த காரணத்துக்காக நீக்கப்பட்டாங்கன்னு அவங்ககிட்ட இருந்து சில பேர் இப்போ மனு கொடுத்துருக்காங்க. அதை தீர விசாரிக்கப்பட்டு அவங்க மேலே வந்து இப்போ ஒரு பெருங்குற்றம் இல்லாத பட்சத்தில் மீண்டும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயின் ஸ்கூல் அப்புறம் இந்த ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து என்னென்னா மெட்ராஸில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா போய் இதை வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு விஷயமாக தான் இது பண்ணுறோம். இதுக்கெல்லாம் வந்து வேல்ஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர்ஸாக வந்திருக்காங்க. வேல்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் டைரக்டர் ஐசரி கணேஷ் அவர்களுக்கும் டைரக்டர்ஸ் யூனியன் நிர்வாகிகளுக்கும் இது சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி கூற விரும்புகிறேன். ஆமாம் ஆமாம், இல்லை படம் தயாரித்து அதை வெளியிடுறது அது வேற ஒரு தயாரிப்பாளருடைய பிரச்சனையாக இருக்குது. அந்த 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 ஒரு நடிகராக அந்த சின்ன படங்களில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அவங்களால பண்ண முடியும். ஆனால் தயாரிப்பு அது வெளியீடுன்றது வேற ஒரு பிரச்சனையாக இருக்குது. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கறது வந்து இந்த டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு மார்ச் வாக்கில் ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ சேர்த்துட்டோன்னா திரும்பி அவங்களுக்காக ஒரு பெரிய இந்த ஒரு 3 மாதத்தில் ஒரு பெரிய இந்த அங்கத்தினெல்லாம் சேர்க்கப்படாதவங்களுக்கு ஒரு பெரிய இடையூறு வர்றதா எனக்கு தெரியல. அதனால் இந்த டேட்டா பேஸ்க்கான களப்பணி முழுவதும் முடிவடைந்த பிறகு ஒரு மார்ச் வாக்கில் புது அங்கத்தினர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். ஆமாம்மா, அது உங்களுக்கு கேள்வி எனக்கு புரியுது. அது என்னென்னா அந்த படத்தை வாங்கி வெளியீடு செய்யக்கூடியது இல்லை திரையரங்க அதெல்லாம் வந்து வேறு நடிகர்கள் சம்மந்தப்படாத ஒரு துறையாக இருக்குது. அந்த ஒரு வகையில் எங்களால் இது வரைக்கும் யாரும் வந்தால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் அதுக்காக சாத்திகள் போகிறதில்ல.